and on we'll go. ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஹேர் பேக் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து 5 days வந்து நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹேர் வந்து மெஷர் பண்ணிட்டேன். என்னோடய ஹேர் வந்து 30 inch லாங் இருந்துச்சு. ஸோ இது வந்து என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் சேலஞ்ச் தான். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம 5 days வந்து என்னோட ஹேரில் வந்து நான் ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். எதுக்காக நான் வந்துட்டு நிறைய சேனலில் வந்துட்டு இது ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணி அவ்வளோ இன்ச் வளருது இவ்வளோ இன்ச் வருதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நிஜமாக அது வளருதான்னு பார்க்கணும். யாருக்கு தாங்க ஹேர் வளர்றது பிடிக்காது? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டுன்னு ஒரு ஆசை தான், அதனால் பண்ணேன். ஸோ எனக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதால நான் இந்த சேலஞ்ச் வந்து எடுத்தேன். ஸோ ஃப்ளாக்ஸீட் வந்து நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணேன். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு நான் கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அதை ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். நல்லா தாராளமாகவே ரொம்ப குழன்னு இருந்துச்சு. ஸோ போடும்போது கொஞ்சம் ஏதாவது பழைய ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கோங்க, புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் வீணாயிடும். ஸோ ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி ஃபுல்லாக கூட நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அது வந்துட்டு ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும், மீன்ஸ் ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் ஃபால் இருந்தால் தடுக்குன்ற மாதிரி நிறைய நெட்லலாம் கூட படிச்சிருக்கேன். ஸோ நானும் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது 5 days வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஃபேஸ்லேயும் வந்து தேய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ஃபேஸ்க்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லது. சரி தலையில் அப்ளை பண்ணும்போது அப்படியே ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ முடியோட ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி வந்துட்டு அந்த கிண்ணத்துக்குள்ளேயே விட்டு நல்லா அப்படியே நிறையா அப்போ தான் படுன்ற மாதிரி. ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும்ல, அதனால என்ன வேணால் பண்ண வேண்டியதுதான். அதனால் அப்புறம் தூக்கி ஒரு கொண்டை போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் ஷவர் கேப் இருந்தால் ஷவர் கேப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து கவர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷவர் கேப் இல்லை, அதனால நான் கவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறதால மெஸ்ஸியாக வந்து ட்ரெஸ்ஸில் கீழெல்லாம் படாது. இன்னொன்று ஷவர் கேப் இந்த மாதிரி கவர் ஏதாவது யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது உள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஷவர் கேப் இல்லைன்னா எல்லார் வீட்லேயுமே பிளாஸ்டிக் கவர் தாராளமாக இருக்கும். ஸோ அது போட்டு கவர் பண்ணிக்கோங்க. நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் தேய்க்கும் பொழுது ரொம்ப தண்ணியாக மீன்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் 1 hour வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு, தலை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதால பெருசாக எதுவுமே வந்துட்டு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த 5 days சேலஞ்ச் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஷாம்பூ யூஸ் பண்ணுறது கிடையாது, கண்டிஷ்னரும் யூஸ் பண்ண கிடையாது. வெறும் பிளெயின் வாட்டரில் மட்டும்தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் ஃபால் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் எப்பயும் போல தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் சிக்கு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி ஹேர் ஃபால் வந்து எப்பயும் போல தான். ஸோ ஒரு 10-15 முடி வந்துச்சு கொத்தா. சரி ஓகே, இன்றைக்கி வந்து டே 2. ஸோ டே 2 வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலான்னு கிளம்பியாச்சு. சரி எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு சிக்கு எடுக்க வந்தாச்சு. ஸோ செம்ம காற்று. ஆக்சுவலி இங்கே கிளைமேட் வந்து செம்மையாக இருந்தது, பயங்கர மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. கருப்பு மேகம்லாம் வந்துட்டு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 1 hour தலையில் ஊற வைக்கணும்னா சில்லுன்னு இருக்கும். ஆக்சுவலி இங்கே கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஸோ தலைலாம் வாரி சிக்கெல்லாம் எடுத்து ஃப்ளாக்ஸீட்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டே 2க்கு ஃப்ளாக்ஸீட் போட ரெடி ஆயிடுச்சு. என்னதான் மழைனாலும் வெயில்னாலும் சேலஞ்சுன்னு சொல்லி வந்துட்டோமே, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பண்ணி தானே ஆகணும். அதனால டே 2க்கும் வந்து நம்ம சேலஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. போட்டின்னு வந்துட்டா நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன் அன்னைக்கு மட்டும் ஒரு கண்ணு தெரியாது. ஃப்ளாக்ஸீட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாச்சு. எப்பயும் போல ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ டே 1க்கு அப்ளை பண்ண மாதிரி தான் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ சுற்றி ஒரு கொண்டை போட்டு ஒரு கவர் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு 1 hour ஊற வைக்க போகிறோம். One hour later. யூஸ்வல் நான் எப்பயும் போல் தலை குளிச்சுட்டு வந்தாச்சு.
ஸோ இப்படி தாங்க என் ஹேர் இருந்துச்சு. டே 2க்கு வந்துட்டு நான் என்ன அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஆக்சுவலி ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாச்சு. ஒரு 10, 15 முடி வர இடத்துல ஆக்சுவலி எனக்கு வந்து 1, 2 முடி தான் வந்துச்சு. அதுவும் செகண்ட் டேக்கே. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது தொடுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து டே 3 அகெயின் அதே மாதிரி தான். ஹேர் ஃபர்ஸ்ட் சிக் எடுத்தாச்சு. எடுத்து முடிச்ச உடனே திரும்ப ஹேர் பேக் போட்டாச்சு. அதே மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா டே 3 ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலோ கண்ட்ரோல் ஆகுது. எனக்கு ரொம்ப ஹேர் ரொம்ப மேனேஜபிளாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப எனக்கு ஜாலியாக இருந்துச்சு அது. அதனால வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப குஷியாகவே வந்து ஹேர் பேக் போட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப குஷியோ. ஸோ அதே மாதிரி தான் ஸ்கேல்ப் ஃபுல்லாக போட்டுட்டு முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு முடியோட எண்ட்லையும் அப்ளை பண்ணிட்டு எப்பயும் போல் ஃபேஸ்க்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணியாச்சு. ஷவர் கேப் இல்லைனா கவர் ஏதாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா கவர் அந்த மாதிரி போடும்போது உள்ளே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டில் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப் உள்ள இன்னுமே வந்துட்டு அந்த ஜெல் வந்து இன்னும் அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 hour later. ஸோ 1 hour கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம போடும்போது அப்படியே ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு பயங்கரமாக. ஆனால் வந்துட்டு எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் வந்து எவ்வளோ மேனேஜபிளாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கே தெரிஞ்சது ரொம்ப டிஃப்ரென்ஸ் என்னோட முடியல. ஸோ இன்றைக்கி டே 4. ஸோ இன்றைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் சிக் எடுத்துட்டு திரும்ப ஹேர் பேக் தான் நான் போட போகிறேன். ஆக்சுவலி ஹேர் பேக் இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து எதுக்காக வந்துட்டு ஆக்சுவலி எல்லோயிஷ் கலரில் இருக்குன்னா நான் வந்து கொஞ்சம் கிராம்பும் யூஸ் பண்ணியிருந்தேன் மீன்ஸ் கொதிக்கும் பொழுது. ஸோ நான் என்ன ஃப்ளாக்ஸீட் ரெசிபி யூஸ் பண்ணியிருந்தேன்றதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஹேரில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது ஃப்ளாக்ஸீடு. ஸோ அப்படியே என்னென்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஹேரை மட்டும் கிடையாது உங்களோட ஸ்கின்னையும் சரி. ஸோ அதனால் நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போதுலாம் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இல்லை 1 hourலாம் என்னால் வச்சுருக்க முடியாது, எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிடும் அப்படின்றவங்க 20 minutes to 30 minutes வச்சுக்கோங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணுற அன்றைக்கி மட்டும் நம்ம ஷாம்புவோ கண்டிஷ்னரோ எதுவுமே போடாமல் ஸோ வெறும் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிற அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிற அன்னைக்கு தலை குளிச்சுட்டு போயிடுங்க மீன்ஸ் ஷாம்பு போட்டு. ஸோ எப்பயும் போல் கவர் போட்டு செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய ஹேர் காமிக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி 4th டே இங்கே வந்து செம்ம மழை. அதனால் நான் குளிச்சுட்டு வரும்போதே பயங்கர மழையாக இருந்தது. இங்கே பாருங்கள் அப்படியே மேக்கப் ஃபுல்லாக இருட்டிகிட்டு இருக்குது. ஸோ நான் வீட்டுக்குள்ளே வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஹேர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெளிச்சத்தில் அப்படியே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோடய ஹேர். இந்த மாதிரி கண்டிஷ்னர் சீரம் எதுவுமே யூஸ் பண்ணல நான். ஸோ டே 5 ஃபைனலி வாவ் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு முடிய போகுது இல்லையா. ஏன்னா வந்து இந்த கிளைமேட்டுக்கு டெய்லி 1 hour ஊற வைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு டே 5 நான் ரொம்ப சந்தோஷமா வந்து ஹேர் பேக் போட முடிச்சு கடைசி டே அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஹேர் வந்துட்டு மெஷர் பண்ண போகிற நாள். ஸோ கடைசி நாளுன்றதால நான் ஃபர்ஸ்ட் டே வந்து மெஷர் பண்ணும்போது 13. ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து நம்மளுக்கு ஹேர் வந்துட்டு எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்றதை கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க. ஸோ எனக்கு நானும் ரொம்பவே எக்ஸைட் ஆகிருக்கேன். ஸோ தலை ஃபுல்லாக வந்து போட்டுட்டு முடி ஸ்கேல்ப் ஃபுல்லாக எப்பயும் போல் அப்ளை பண்ணி இன்றைக்கும் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி என்ன எப்படி நான் என்னெல்லாம் இந்த 5 நாளில் நான் ரிசல்ட் பார்த்தேன் ப்ளஸ் என் முடி எவ்வளோ இன்ச்சஸ் க்ரோ ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபைனலி தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆக்சுவலி எவ்வளோ பலன்னு இருக்குது பாருங்கள். ப்ளஸ் நான் மெஷர் பண்ணி பார்த்தா ஓ மை காட் 32 inch ஆக்சுவலி 2 inch வளர்ந்துருக்கு. ஓ மை காட் ஆக்சுவலி 30 inch இருந்துச்சு. நான் ஹேர் க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் 2 inches நான் நினச்சே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து பயங்கர சாஃப்ட்டு பயங்கர மேனேஜபிளாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. ஆல்ரெடி எனக்கு முடி சாஃப்டாக தான் இருக்கும். பட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நான் 5th டேயுமே வந்து ஷாம்பு யூஸ் பண்ணல கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு முடி பார்க்கறதுக்கு தொட்டு பார்க்கறதுக்கு. ஸோ முடி வந்து எப்பயுமே ரொம்ப ட்ரையாக இருக்குது தேங்காய் நார் மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி சாஃப்ட் அண்ட் ஷைனியாக அப்படின்னு இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்பவே நல்லது. அதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதால ஹேருக்குமே சரி ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது.
ஹேருக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டேக்காகவுமே டெய்லி ஒரு ஸ்பூன் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் ஸ்மூத்தி ஏதாவது செஞ்சீங்கன்னா அதில் போட்டு அரைச்சி சாப்பிடுங்க, இல்லைனா வாயில் போட்டு டைரெக்டாகவே மென்று சாப்பிடலாம். ஹேருக்குமே ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ நிஜமா இந்த சேலஞ்ச் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது அவ்வளோ அழகாக 2 இன்ச்சு ஒரு ஹேர் க்ரோ வளர வைக்கிறதுனா சும்மா வாங்க, வேற லெவல் ஹேர் பேக் இது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் பேக் போடுற அன்னைக்கு மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வேறு என்னெல்லாம் வந்து சேலஞ்ச் வந்து நம்ம சேனலில் பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹேர் பேக் நான் எப்படி ரெடி பண்ணன்றதை உங்களுக்கு நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட் ஹேர் மாஸ்க் செய்யறதுக்கு நான் வந்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசி வந்து ஒரு 2 hours ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதுக்கப்புறம் 6 to 7 claws கிராம்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹேருக்கு வந்துட்டு 3 ஸ்பூன் வந்துட்டு ஃப்ளாக்ஸீட் கரெக்டாக இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவங்கவுங்க ஹேர் லென்த் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி ஜெல் பதத்துக்கு வரும். ஸோ ஜெல் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு அதை உள்ள ஊத்திட்டு வடிகட்டுங்க. பிகாஸ் இதை வந்து நம்ம டீ வடிகட்டுறதெல்லாம் வடிகட்டினீங்கன்னா வராது. இந்த மாதிரி கிளாத்ல போட்டு ஒரு முறுக்கிட்டு பிழிஞ்சிங்கன்னா அப்படியே அவ்வளோ அழகா எல்லாமே பிழிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அந்த விதை தனியாக வந்துடும். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல் தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் அந்த கிளாத்தில் தனியாகவே இது வந்துடும். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. வலிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அது ஜெல் அந்த மாதிரி கொலன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா ஜெல் தனியாக சீட் தனியாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி தனியாக கலெக்ட் ஆகிடும். அவ்வளோதான், இதை தூக்கி போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சேலஞ்ச் நம்ம அடுத்து எடுக்கலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.